அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி வேண்டுதல் செய்வோம். எங்கள் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு மீட்பை சம்பாதித்து தந்த எங்கள் ஆண்டவரே, நீர் விண்ணிலும் மண்ணிலும் எப்போதும் போற்றுதலுக்கு உரியவர். விண்ணகத்தில் நீர் சுருளேட்டை பெற்றுக்கொண்ட காட்சியை இந்த நாளில் நாங்கள் தியானிக்கும் போது அதன் வாயிலாக நாங்கள் கற்று செயல்படுத்த வேண்டியவைகளை எங்களுக்கு உணர்த்தியருள வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். விண்ணகத்தின் அரியணையில் வீற்றிருந்தவரது வலக்கையில் ஒரு சுருளேடு இருந்தது. அரியணையைச் சூழ 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் நின்று கொண்டிருந்தனர். அவ்வேளையில் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் வல கையில் இருந்து சுருளேட்டை எடுத்தது. அப்படி சுருளேட்டை பெற்றுக்கொண்டவுடன் 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் செய்தவை குறித்து வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை நான் வாசிக்கின்றேன். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுருளேட்டை வாங்கியவுடன் 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் தங்கள் இசைக்கருவிகளையும் புனிதருடைய அல்லது இறை மக்களின் ஜெபங்கள் அடங்கிய பொற்பாத்திரங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டி முன் பணிந்து புகழ்ந்து பாடினார்கள் என்பது இந்த வசனம் சொல்லுகின்ற காட்சி. இது ஒரு பாடல். 8ஆம் வசனம் முதல் 10 வரை உள்ள வசனங்களில் இந்த சுருளேட்டை பெற்றவுடன் 4 உயிர்களும் 24 மூப்பர்களும் பாடிய பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பாடலின் முதற் பகுதி 4 உயிரினங்கள் மற்றும் 24 மூப்பர்களின் பாடல். இப்பாடல் இயற்கையிலும் உலக திருச்சபையிலும் உள்ள அனைத்தையும் பிரதிபலிக்கின்றது. இங்கு மூப்பர்களை குறித்த சிறப்பானதொரு காட்சி தரப்பட்டுள்ளது. மூப்பர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கைகளில் யாழ் அல்லது வீணை வைத்திருந்தனர். யாழ் என்பது ஆங்கிலத்தில் ஹார்ப் என்று சொல்லப்படுகின்றது. சங்கீதங்கள் பாடுகையில் பொதுவாக இந்த ஹார்ப் அல்லது யாழை பயன்படுத்துவது யூதர்களுடைய வழக்கம். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் என 33ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் சங்கீதக்காரர் கூறுகின்றார். 98ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சங்கீதக்காரர் கூறுகின்றார். நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் என 147ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் கூறுகின்றது. ஹார்ப் அல்லது யாழ் என்பது இறைவனை துதிக்கும் இசை. இதனை யூதர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தனர். மூப்பர்களிடம் தூபம் நிறைந்த பொற்கிண்ணங்களும் இருந்தன என்கின்ற காட்சி 8ஆம் வசனத்தில் வருவதை நாம் கேட்டோம். தூபம் என்பது அர்ப்பணிக்கப்பட்ட இறை மக்களின் ஜெபங்கள். பரிசுத்தவான்கள் என்பது காட்ஸ் டெடிகேட்டட் பீப்புள் என ஆங்கிலத்திலும், இறை மக்கள் என திருவிவிலியத்திலும் கிரேக்கத்தின் அடிப்படையில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எனவே பரிசுத்தவான்கள் என்போரை அர்ப்பணிக்கப்பட்ட இறைமக்கள் என்று புரிந்து கொள்வதே சிறப்பானது. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்கள்
எனும் காட்சி 3 உண்மைகளை நமக்கு கற்றுத்தருகின்றன. முதலாவது, இந்த காட்சி சொல்லுகின்ற செய்தி நமக்காக பரிந்து பேசுபவர், நமக்காக பரிந்து பேசும் ஒருவர் பற்றிய செய்தியை இக்காட்சி சொல்லுகின்றது. ஜெபங்களுக்காக பரிந்து பேசுதல் குறித்து திருமறையின் சில இடங்களில் குறிப்புகள் உள்ளன. குறிப்பாக இடைக்கால ஏற்பாடுகள் அல்லது இன்டர்டெஸ்டமெண்ட்ஸ் இத்தகைய இடையீட்டாளர்கள் குறித்து அதிகமாக பேசுகின்றன. பிற்கால யூத இலக்கியமாகிய தானியேலின் ஏற்பாடு என்னும் நூலில் பரலோக இடைத்தரகர்கள் விசுவாசிகளின் பிரார்த்தனைகளையும் கடவுளிடம் கொண்டு வருகிறார்கள் என்று கூறுகின்றது. மேலும் இதே இலக்கியத்தில் கடவுளிடமும் உங்களுக்காக பரிந்து பேசும் தூதரிடமும் நெருங்கி வாருங்கள், ஏனென்றால் அவர் கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவராக இருக்கிறார் என்பன போன்ற போதனைகள் இருக்கின்றன. ஜெபங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கும் தூதர்களின் தலைமை தூதனாக கருதப்படுபவர் மிகாவேல் அல்லது மைக்கேல். மனிதர்களின் ஜெபங்களை பெறவும் அவைகளை கடவுளிடம் கொண்டு வரவும் அவர் தினமும் 5வது வானத்திற்கு இறங்கி வருவார் என 3 பாருக்கு 11 அதிகாரத்தில் கூறுகின்றது. தோபித்து என்னும் யூத நூலில் மனிதர்களின் ஜெபங்களை கடவுளிடம் கொண்டு வரும் தலைமை தூதராக ராஃபேல் குறிப்பிடப்பட்டுள்ளார். நான் ராஃபேல் 7 பரிசுத்த தேவதூதர்களில் ஒருவன், பரிசுத்தவான்களின் ஜெபங்களை முன்வைக்கும் பரிசுத்தமானவரின் மகிமைக்கு முன்பாக உள்ளேயும் வெளியேயும் செல்கிறேன் என தோபித்து 12 அதிகாரம் 15 கூறுகின்றது. 1 ஏனோக்கு 104 அதிகாரம் 1 பரலோகத்தில் உள்ள தூதர்களே மனிதர்களின் ஜெபங்களை கடவுளின் மகிமைக்கு முன்பாக கொண்டு செல்வதாக காபிரியேல் எனும் தூதன் ஏனோக்கிடம் கூறுகின்றார். மனிதர்களை பாதுகாக்கும் தூதர்களே அவர்களுடைய ஜெபங்களை இறை சமூகத்தில் கொண்டு சேர்ப்பதாக ஏனோக்கு என்னும் நூல் தெளிவாக கூறுகின்றது. மனிதர்களுக்காக பரிந்து பேசுவது பரலோகத்தை கண்காணிப்போரின் கடமையாகும் என 1 ஏனோக்கு 15 அதிகாரம் 2 குறிப்பிடுகின்றது. இத்தகைய இடையீட்டாளர் குறித்த நம்பிக்கை கத்தோலிக்க திருச்சபையில் மிகவும் வலுவாக உள்ளது. எனவே இறந்த புனிதர்களிடம் மன்றாடுவதை மிகுந்த நம்பிக்கையுடனும் மரியாதையுடனும் கத்தோலிக்கர் கடைபிடித்து வருகின்றனர். சீர்திருத்த திருச்சபையின் சீர்திருத்தவாதிகள், குறிப்பாக மார்ட்டின் லூத்தர் போன்றோர் இத்தகைய இடையீட்டாளர் வழியாக ஜெபிப்பதை பலமாக எதிர்த்தனர். எனவே சீர்திருத்த திருச்சபையில் இடையீட்டாளரிடம் மன்றாடும் வழக்கம் நிறுத்தப்பட்டது. ஆனால் நமக்காக பரிந்து பேசும் ஒருவர் இருப்பதாக ரோமர் 8 அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களில் பவுல் கூறுகின்றார். திருமறை இருக்கிறவர்கள் அந்த வசனங்களை பாருங்கள். ரோமர் 8, 26, 27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று பவுல் கூறுகின்றார். நமக்கு பரிந்து பேசுபவராக ஆவியானவர் இருப்பதாக பவுல் கூறுகின்ற இந்த கடவுளுடைய வார்த்தை நமது தேவைகளை தைரியமாக கடவுளிடம் தெரிவிக்கலாம் என்கின்ற உண்மையை நமக்கு கற்றுத்தருகிறது. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்கள் என்கின்ற காட்சி சொல்லுகின்ற 2வது உண்மை நமக்காக திறந்திருக்கும் கதவுகள். நமக்காக அல்லது நம்முடைய ஜெபங்களுக்காக இறைவனுடைய கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கின்றன. ஜெபம் என்னும் தூப வர்க்கம் இறைவனுடைய சமூகத்தில் எப்போதும் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எனும் செய்தி நமக்காக கடவுளின் சமூகத்தில்
கதவு திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது எனும் உண்மையை நாம் அறியும்படி செய்கின்றது. மருத்துவரிடமோ உலகின் உயர் அதிகாரிகளிடமோ குறிப்பிட்ட நேரம் மட்டுமே நாம் உதவி கேட்டு செல்ல முடியும். 24/7 என்று எழுதியிருப்பினும் அவர்கள் தூங்கும் நேரத்தில் அல்லது வேலை செய்யும் நேரங்களில் நாம் அவர்களை அணுகவே இயலாது. ஆனால் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என 121 சங்கீதம் 4 வசனத்தில் தாவீது கூறுகின்றார். ஏசாயா 59 அதிகாரம் 1 வசனத்தில் கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை என சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜார்ஜ் முல்லர் ஒரு ஜெப வீரர். இங்கிலாந்தின் பிரிஸ்டல் நகரில் 100 வீடுகளற்ற குழந்தைகளை இவர் பார்த்தார். பார்த்தவுடன் அவர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்ட அவர் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்கின்ற எண்ணம் கொண்டவராக அவர்களுக்கு உதவி செய்ய முடிவு செய்தார். ஆனால் அவரது சட்டை பையில் 2 காசுகள் மட்டுமே இருந்தன. அதை வைத்துக்கொண்டு ஒரு அனாதை இல்லம் தொடங்கலாம் என முடிவு செய்தார். 2 பேரை பராமரிக்க தொடங்கிய அவர் 60 ஆண்டுகளில் 10,000 குழந்தைகளை பராமரிக்கும் இல்லமாக அந்த இல்லம் வளரும்படி காரணமாக இருந்தார். அவர் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்கின்றார்: என்னிடம் பணம் இல்லை, அவர்களை பராமரிக்கவோ அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவோ உணவை வாங்கவோ எனக்கு வழி இல்லை என்று குறிப்பிட்ட அவர் எப்போதும் உதவுகின்ற கடவுளின் கதவுகளை தட்டி தட்டியே இந்த இல்லம் நடத்தப்பட்டதாக குறிப்பிடுகின்றார். அவர் தனது ஜெபங்களின் பதிவை, ப்ரேயர் ரெக்கார்ட், ஒழுங்காக வைத்திருந்தார். அது 3000 பக்கங்களுக்கு மேல் அடங்கிய ஒரு புத்தகம், பதிவேடாக இருக்கிறது. அந்த புத்தகத்தில் கடவுள் தனக்கு 30,000க்கும் மேற்பட்ட ஜெபங்களுக்கு பதிலளித்துள்ளார் என்று முல்லர் குறிப்பிட்டுள்ளார். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்கள் எனும் காட்சி கூறுகின்ற 3வது உண்மை, கடவுள் நமக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கிறார் என்பது. நமக்கு மிகவும் நெருக்கமான கடவுள். தொடக்கத்தில் மனிதனோடு நெருங்கி பழகி வந்த கடவுள் மனிதனது பாவத்தால் அவனை விட்டு விலகி தூரமானவராக மாறினார். ஒரு கட்டத்தில் கடவுளை தங்களால் அணுக இயலாது அவர் மனிதனை விட்டு கடந்து நிற்பவர், மனிதர்களை விட வேறுபட்டவர் எனும் சிந்தனைக்கு யூதர்கள் வந்தனர். எனவே தொடர்பு கொள்ள இயலாத கடவுளோடு தொடர்பு கொள்ள தூதர்களின் துணை அல்லது இடையீட்டாளர் அவர்களுக்கு தேவைப்பட்டது. இந்த நிலையில் இம்மானுவேலராக, நம்மோடு இருக்கும் கடவுளாக இயேசு இந்த உலகில் தோன்றி மிக அருகில் நம்மோடு வாழ்பவராக நமக்கு வெளிப்பட்டார். இதனால் நாம் சுவாசிப்பதை விட கடவுள் நமக்கு நெருக்கமானவர் என்னும் நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். அறிவிக்கப்படாத இடங்களில் சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த மிஷனரி இயக்கம் மொரேவிய மிஷனரி இயக்கம். இந்த இயக்கத்தை தோற்றுவித்தவர் கவுண்ட் சின்சென்டார்ஃப் என்பவர். இவர் டூசெல்டார்ஃப் நகரில் உள்ள ஒரு கலைக்கூடத்தில், உனக்காக இதை செய்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்று பொறிக்கப்பட்ட சிலுவை ஒன்றின் கீழ்ப்பக்கத்தில் எழுதியிருந்த ஓவியத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த பொழுது மனமாற்றம் அடைந்தார். இந்த ஓவியம் 300 ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்டது. இயேசுவின் முகத்தின் முதல் ஓவியத்தை வரைந்த இந்த ஓவியர் அவர் வாழ்ந்து வந்த வீட்டு உரிமையாளரின் சிறிய மகளை அழைத்து அந்த படத்தை காட்டி, இந்த ஓவியத்தில் இருப்பது யார் என்று கேட்டார். அந்த சிறுமி அதை பார்த்து, இது ஒரு நல்ல மனிதருடைய ஓவியம் என்றாள்.
உடனே ஓவியர் தான் வரைந்த ஓவியம் தோல்வியடைந்ததாக உணர்ந்து அந்த ஓவியத்தை முழுவதுமாக அழித்தார். மீண்டும் இது போன்ற ஒரு ஓவியத்தை வரைந்து அதே சிறுமியை அழைத்து அதில் காணும் முகம் யாரை குறிக்கிறது என்று கேட்டார். இந்த முறை அந்த சிறுமி கடினமான அனுபவங்களை அனுபவிக்கும் ஒருவர், எ சஃபரஸ் ஃபேஸ் என்று கூறினார். மீண்டும் அவர் உருவாக்கிய ஓவியத்தை ஓவியர் அழித்தார். நன்கு தியானம் செய்து நீண்ட நேரம் ஜெபித்து கடவுள் தன்னுடைய ஓவியத்தை சிறப்பாக அமைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் வரைந்தார். வரைந்துவிட்டு 3ஆம் முறையும் அதே சிறுமியை அழைத்து இந்த ஓவியம் யாரை போன்று இருக்கிறது, யாருடைய ஓவியம் என்று கேட்டார். உடனே அந்த சிறுமி எடுத்த எடுப்பில் இது என் ஆண்டவர், இட் இஸ் மை லார்ட் என்று பதிலளித்தார். இன்று கிறிஸ்து நம்மில் பலருக்கு நல்ல மனிதராக, நமக்காக பாடுபட்டவராக, பாவங்களை மன்னிக்கிறவராக இருந்து வருகிறார். நமது மீட்பராக, நம்முடன் வாழ்பவராக, அனுதின வாழ்வில் நம்மில் ஒருவராக பயணிப்பவராக இருக்கிறாரா என்பதை ஆய்ந்து பார்ப்போம். ஜெபம் மூலமாக இறைவனோடு தொடர்பில் இருக்கும்போது, இறைவனிடம் ஜெப தூபங்களை ஏறெடுத்து கொண்டே இருக்கிற பொழுது இந்த அனுபவத்தை நாம் பெற இயலும். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்கள் என்னும் காட்சி நமக்காக பரிந்து பேசும் ஒருவர் இருக்கிறார் என்றும், நமது ஜெபங்களை கேட்க கடவுளின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்றும், அவர் நெருக்கமாக இருக்க விரும்பும் கடவுள் என்பதையும் நமக்கு சொல்லுகின்றன. நாம் கடவுளிடம் நெருங்குகிற பொழுது அவர் நம்மிடம் நெருங்கி வருகிறார். இந்த அனுபவத்தை பெற்று அவருடையவர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்களோடு நெருக்கமானவராக இருக்க விரும்புகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர், எங்களுக்காக பரிந்து பேசுகிறீர். நாங்கள் கேட்க வேண்டியதை கேட்க தெரியாமல் இருப்பதினால் எங்களுக்காக பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுவதாக உம்முடைய திருமறை எங்களுக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகளை கேட்க, எங்களுடைய ஜெப தூபங்களை ஏற்க உம்முடைய கதவுகள் திறந்தே இருக்கிற பொழுது நாங்கள் உம்மிடம் நெருங்கியவர்களாக வாழ்ந்து இந்த உலகிலும் நிலையான வாழ்விலும் நாங்கள் உம்முடைய மகிழ்வை பெற்று வாழ எங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.